ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கி தண்ணியில் போட்டால் அது நீந்தி வெளியே வந்துடும். ஒரு நாய்க்குட்டியை தூக்கி தண்ணியில் போட்டால் அதுவும் நீந்தி வெளியே வந்துடும். ஒரு யானை தண்ணியில் தவறி விழுந்துட்டா கூட அதுவுமே நீந்தி வெளியே வந்துடுங்க. இயற்கையாகவே எல்லா விலங்கினங்களுக்குமே நீந்த தெரியும். இயற்கையாகவே நீச்சல் தெரியாது அப்படின்னு நம்பிட்டு இருக்க ஒரு உயிரினம் அது நாம தாங்க. எனக்கு நீச்சல் தெரியாது ப்ரோ. இல்லை, தெரியாது. நீச்சல் கற்றுன்னு ஆசை சின்ன வயசுலேருந்து, ஆனால் முடியல. நீச்சல் தெரியாதுங்க. நீச்சல் தெரியாதுங்க. எனக்கு நீச்சல் தெரியாது சார். ஏன்னா சென்னையிலே பிறந்து வாழ்ந்தனால நீச்சல் தெரியாது எனக்கு. நீச்சல் தெரியாது எனக்கு. இந்த வீடியோ கிளிப் பாருங்க. பிறந்து 5 மாசமான ஒரு குழந்தைய தண்ணியில தூக்கி போட்டுறாங்க. அது அழகா எந்த உதவியும் இல்லாம அதுவே நீந்தி மேல வருது. மறுபடியும் அந்த குழந்தைய குப்பரை தூக்கி போடுறாங்க. அப்பவுமே அந்த குழந்தை அழகா நீந்தி மேல வந்துருது. அப்போ நமக்கு இயற்கையாவே நீந்த தெரியும். இவங்களையுமே அவங்க 5 மாச குழந்தையா இருக்கும்போது இதே மாதிரி நீச்சல் குளத்துல போட்டிருந்தா அவங்களுமே நீந்தி வந்திருப்பாங்க. இயற்கையாவே நீந்த தெரிஞ்ச இவங்க நீந்த தெரியாதவங்களா எப்படி ஆனாங்க, ஏன் ஆனாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சைக்காலஜில ஃபிஷ் பவுல் மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்கு. இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாவே காமிச்சிருக்காங்க. ஒரு மீனை ஒரு ரவுண்டான ஃபிஷ் பவுல்ல வச்சு வளர்ப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சின்ன பவுல்ல இருக்கக்கூடிய அந்த மீனை எடுத்து ஒரு பெரிய தொட்டியில விடுவாங்க. அந்த மீன் என்ன பண்ணும்னா இவ்வளவு நாள் வரைக்கும் அந்த சின்ன பவுல்லயே இருந்ததுக்கு பழகி போயிருக்கும். அந்த பெரிய தொட்டியில போட்டதுக்கு அப்புறமே இந்த மீன் தான் ஒரு சின்ன பவுல்ல தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்பிலேயே தான், நம்பிக்கையிலேயே தான் அந்த மீன் இன்னும் இருக்குங்க. அதனால அந்த மீன் பெரிய தொட்டியில சுத்தி வர்றது மாதிரி சுத்தி வராது. தான் சின்ன பவுல்ல எந்த அளவுக்கு சுத்திட்டு இருந்தோமோ அதே சர்க்கிள்குள்ளார தான், ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார தான் சுத்தி வரும். இது உண்மையாலுமே செய்து காமிக்கப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அடுத்ததா ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன். உங்களில் பலருக்கு இந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கலாம். ஃபாரின்ல இருந்து ஒரு டூரிஸ்ட் நம்ம ஊர் கோயிலுக்கு வராரு. அங்க ஒரு யானை ஒரு சாதாரண கயிறுல கட்டப்பட்டு இருக்கிறத பாக்குறாரு. அப்போ அந்த வெளிநாட்டுக்காரர் அந்த யானை பாகன் கிட்ட, இந்த கயிறை வச்சு எப்படி இந்த யானையை கட்டி போட்டிருக்கீங்க? இந்த கயிறு ரொம்ப பலகீனமா இருக்கு, இந்த யானை நினைச்சா ஈஸியா அறுத்துட்டு போயிருமே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த யானை பாகன், இந்த யானை சின்னதா இருக்கும்போது இந்த கயித்துல தான் கட்டி வச்சிருந்தோம். அப்போ அந்த யானை அறுத்துட்டு போக ட்ரை பண்ணுச்சு. அப்போ அதனால அது முடியல. இன்னைக்கு வளர்ந்த பின்னாடியும் இந்த கயித்தை தன்னால அறுத்துட்டு போக முடியாதுன்னு அந்த யானை நம்பிட்டு இருக்கு. அதனால அறுக்க முடியலன்னு சொல்லியிருக்காரு. அந்த மீன் நம்பின மாதிரியும் இந்த யானை இங்க நம்பின மாதிரியுமான ஒரு மைண்ட் செட் தான் அந்த நீச்சல் தெரியலன்னு சொன்னவங்களுக்கும் இருந்திருக்கு. ஒருவேளை அந்த யானை இன்னைக்குமே அந்த கயிறை என்னால அறுக்க முடியும் அப்படின்னு நம்பி இருந்தால் மட்டும் போதும், இந்த கயிற்றிலிருந்து தன்னை விடுவிச்சிருக்க முடியும். அந்த மீன் தன்னுடைய வட்டம் குறுகியது இல்ல பெருசு அப்படின்னு நம்பி மட்டும் இருந்தாலே போதும், அது பெரிய வட்டத்துக்குள்ள நீந்தி இருக்கும். ஒரு விஷயத்தை நாம உறுதியா நம்பினால் மட்டுமே போதும், அது பாதி அக்கம்ப்ளிஷ் ஆயிருதுங்கிறதுக்கு